இல்ல நிறுத்தல. சும்மா விட்டா நீ மாட்டு பேசிட்டே போற. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டாதான் என்ன இப்போ உனக்கு? டேய், இவ்ளோ நாள் நீ சொன்ன பொய்யெல்லாம் நம்பி நம்பி நாசமா போயிட்டேன். இனிமே நீ சொல்றத நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? இல்ல நிறுத்தல. என்ன நடந்தது முதல்ல கேள. உன் பிறந்த நாளைக்கு தான் அந்த டாலர் வச்ச செயினை வாங்குறதுக்கு முருகேசன் நான் கடைக்கு போனேன். நல்லவேளை அவரும் கடையில இருந்தாரு. நான் சொன்ன மாதிரியே உன் போட்டோ என் போட்டோ வச்ச டாலரோட என் கண்ணே போடுற மாதிரி அவ்வளவு அழகா செஞ்சாரு. அதை வாங்கி ரசிச்சுக்கிட்டே வெளில வரேன். இல்ல கேடுகட்டு 2 பேரு அதை புடிக்கிட்டு ஓடுதாவனுவ. அப்படி காசு கொடுத்து அவ்வளவு ஆசையா வாங்கின செயின் போறத பாத்துட்டு அப்படியே நிக்க சொல்லுதியா? உனக்காக ஆசையா வாங்கின செயின்ல அவனை துரத்திட்டு போனது சண்டையா? ஏன்டா செயினை திருடிட்டு ஓடுதீங்கன்னு கேக்குறது சண்டையா? அப்ப சண்டைனா சண்டையாவே இருந்துட்டு போட்ட. இது தெரியாம நீ மாட்டு பேசிட்டே போத. சபாஷ்! பிரமாதமா கதை சொல்லுதேலே. இல்ல இந்த ஊர்ல நீ ஆறு எப்பேற்பட்ட ஆளு, பெரிய பெரிய ரவுடியே உன்னைய பார்த்தா பம்மிட்டு போவான். ஆனா உன்னைய பார்த்தா 2 பேருக்கு அடையாளமே தெரியலையே. உன்கிட்ட செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்களா? அது என்ன இவங்க எல்லாரும் நம்பணுமா? மாமனார தேவையில்லாம கொளுத்தி போடுற வேலை வேண்டாம். அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நான் கேக்குறேன், இந்த ஊர்ல உன்கிட்ட தைரியமா செயினை பறிக்கிற ஆளு யாருடா இருக்காங்க? என்ன நான் பொய் சொல்லுதேன்னு நினைக்கியா? பச்சை பொய் சொல்றேன். 2 விஷயத்தை இப்ப நீ மறுக்கிற. எனக்காக நகை வாங்கி செலவு பண்ண உனக்கு விருப்பம் இல்ல. அதே நேரம் இந்த பர்த்டே கொண்டாட்டம்லாம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால்தான் வேணும்னே லேட் பண்ணி இவ்ளோ டிராமா போடுற. என்னல பேசுத? நான் அப்படியெல்லாம் நினைப்பனால அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்குன்னு இப்ப வந்து சொல்றியே. அத்தனை பேரும் 100 போன் பண்ணிட்டோம். அப்போ போன் எடுத்து விஷயத்த சொல்லிருக்க வேண்டியதானே? ஏலே, ஒருத்தன் செயின் எடுத்துட்டு ஓடுதானா அப்படி நின்னு பார்க்க சொல்லிட்டீரா? அவன் எங்க போனா ஏது போனா தேடி அலைஞ்சு எங்கெங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு வர தெரியுமா உனக்கு? சரி, உன்கிட்ட செயின் பறிச்சானுவ, அது உண்மைன்னே வச்சுக்குவோம். அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர இம்புட்டு லேட்டுன்னு? செயின் பறிச்சது எப்போ? நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லு பாப்போம். ஏலே, அவன் எங்க போனான்னு அவனை தேடி கண்டுபிடிச்சு வரதுக்கு தாம்ல இம்புட்டு நேரமாயி போச்சு. அவனை தேடி அலைஞ்சிட்டு வரம்ல. டேய் வாய் மூடுடா. இதுக்கு மேல நீ சொல்ற பொய்யை நான் நம்ப தயாரா இல்ல. நான் நம்பவும் மாட்டேன். இப்ப என்ன? நான் பிறந்த நாள் கொண்டாட கூடாது உனக்கு, அவ்வளவுதானே ஆசைலாம்? இல்ல டாக்டர், என்னல பேசுத? நான் சொல்றத நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ண? எப்பா போதும் சாமி. உனக்கு என் மேல காதல் இருக்கும். என்னையும் ஒரு நாள் நீ மதிப்பேன்னு நம்பி நம்பி நான் நாசமா தான் போனேன். இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டியே, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல டாக்டர். ஏய் போதுடா. அப்படி வேண்டா வெறுப்பா. என்னோட பிறந்த நாளை நீ கொண்டாடணும்னு அவசியமே இல்ல. இப்படி ஒரு பிறந்த நாளைக்கு இந்த தோரணமும் டெக்கரேஷனும் அவசியமா? ஒண்ணும் தேவையில்லை. என்னத்தானே நீங்க சும்மா இருங்க மாமா. ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா உங்க பையன் கிட்ட கேளுங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த மேக்கப் நகை ஆசாசியா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இப்ப மூக்கறுப்பட்டு நிக்கிறல்ல, எனக்கு எதுவுமே தேவையில்லை. உன் கண்ணுக்கு அழகா தெரியணும் தான் இவ்ளோ அலங்காரமும். இனிமே இது எனக்கு தேவையே இல்ல. கூட நான் எந்த நாளும் பேச போறதில்ல. கொண்டாடாத பிறந்த நாளுக்கு இந்த அலங்காரம் ஒரு கேடு. நம்பனேன்டா. நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணன்னு நான் மனசார நம்பினேன். அதுக்காக தான் நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் மன்னிச்சேன். தெரிஞ்சு போச்சு, நீ என்ன லவ் பண்ண மாதிரி நடிச்சிருக்கல. நடிச்சு நடிச்சு என்னால ஆக வேண்டிய எல்லா வேலையும் நீ கறந்திருக்க. உன்னை
பொறுத்த வரைக்கும் நான் உன் பொண்டாட்டி இல்ல, இந்த வீட்டை கவனிச்சுக்கிற வேலைக்காரி, உனக்கு புள்ள பெத்து கொடுக்கிற ஒரு மிஷன், உன் கூட வாழ வேண்டிய ஒரு அடிமை. சீ, எல்லாம் மிருகத்தை விட கேவலமானவன்டா. பரணி 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 ஏட்டே பாக்கியா, என்னென்னமோ நினைச்சு வந்த, என்னென்னமோ போயிடுச்சே. சரி, இதுக்கு மேலே எதுக்கு இங்க நிக்கிற நீ? அதான் பரணியே இவன் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டான்லாம். பேசாம இந்த பர்த்டே நம்ம வீட்டுல வச்சிருக்க நல்ல கோலாகலமா கொண்டாடி இருக்கலாம். அதான் தெரிஞ்சு போச்சுல, இப்ப சுயரூபம் என்னன்னு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லைங்க. இப்ப என்ன வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா நீ? பிறந்த நாள் அதுமா என் பொண்ண கண் கலங்க வச்சுட்டான். இனி இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நானும் வரேன், போவோம். ஏன்பா அவ இப்படி எல்லாம் பேசிட்டு போதா? இல்ல, அவ உன்னை செருப்பு கழுத்தி அடிக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க. என்னெல்லாம் மனுஷன் நீ? ச்சே. நீங்களும் நான் சொல்றத நம்பல. பிறந்த நாள் அதுமா பரணி அழ வச்சுட்டு என்ன, எனக்கு மனசை விட்டு போச்சுன்னு. இல்லை, நீங்க கூடவா நான் சொல்றது? அண்ணன் சட்டையை எடுத்துருவா. இப்போ நீ அந்த உடங்குடிக்கு போய் கறிப்பட்டி வாங்கலையா? ஏன் வாங்க தானே, நீ போய் வாங்கிட்டு வா. நாங்க ஓடி ஓடி உழைக்கணும், நீங்க யாரையும் மதிக்க மாட்டேன், அப்படிதானே? எப்போ நீ கூட நான் சொல்லதை நம்பலையா? நம்புதாவா? இந்தா. இல்ல வீரா, இல்ல சாப்பாடு எடுத்து வைல, சாப்பிட்டு கிளம்புன. கறி மீனுன்னு ஆக்கி வச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு. வேணும்னா சொல்லு, போட்டு தரேன். மாமா சரி 2 வாய் சோறு சாப்பிட்டு போறீங்களா? எனக்கெல்லாம் வேணாம், எல்லாம் உங்க அண்ணனுக்கே போடு. இல்லை, நீ கூட நீ நம்ப மாட்டேல? உனக்கு அம்படாய் போச்சா? கசிகே, நான் கிளம்பிட்டேன். வீரா, உனக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா? என்ன போஸ்ட்னா? கவர்மெண்ட்ல இருந்து போஸ்ட் வந்திருக்குமா? ஏமா இதுல கையெழுத்து போறியாமா? ஏய், என்னடி கவர்மெண்ட் போஸ்ட் வந்திருக்கு? உனக்கு போஸ்டிங் போட்டாங்களா? தெரியலையேடி. அண்ணா, ஆர்டர் வந்துருச்சுண்ணே. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ண்ணே. ஏலே, சந்தோஷம்ல, சந்தோஷம்ல, வாழ்த்துக்கள். அண்ணா, இது ஏன் கனவு மட்டும் இல்லைண்ணே, உன் கனவும் தான். நான் இம்பட்டு ஊக்கமா படிச்சு ட்ரைனிங் எடுத்து இந்த வேலை வாங்குத வரைக்கும் வந்ததுக்கு நீதானே காரணம். ரொம்ப நன்றிண்ணே. ஏலே, அண்ணனுக்கு போய் நன்றி கிண்டிலான்னு சொல்லிட்டு சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு. இந்த நேரத்தை கண் கலங்கலாமா? கண்ணை தொடல.
எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல. அது கூட இன்ஸ்பெக்டர் அம்மா வாழ்த்துக்கள். வீரா, இத்தனைக்கு காரணம் அம்மையோட ஆசீர்வாதம் தான். முதல்ல அந்த ஆர்டரை கொண்டு போய் உன் அம்மையோட படத்து முன்னால வச்சு வேண்டிக்கத்தா. அவ ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் வேணும். சரிப்பா. நல்ல செய்தியை சொல்லிருக்கிய. இந்தாங்க இனிப்பு சாப்பிடுங்க. அட லெட்டர் வரும் தெரிஞ்சே கேக் வாங்கி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். சாப்பிடுங்க. கேக் நல்லா இருக்குமா? காஃபி போட சொல்லவா? வேணாத்தா வேணாத்தா, இந்த கேக்கே போதும். ஏமா வீரா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுமா. சரிம்மா, வரமா. வரேன் பிரசன் சார். வீரா, இந்தா டீ. வாழ்த்துக்கள் டி. தேங்க்யூ டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. கங்க்ராட்ஸ் டி. அக்கா கங்க்ராட்ஸ் கா. அவளுக்கு கை கொடுத்து சொல்லக்கூடாது, இனிமேல் சல்யூட் அடிச்சு தான் சொல்லணும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மாமா. நம்ம ஸ்டேஷன்ல தான் போஸ்டிங் போட்டிருக்காங்களா? இல்ல மாமா, வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷன்ல. ஓ, வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்களா? ஏய், உங்க அண்ணன் கிட்ட சொல்லு ஜாயின் பண்ண ஒரு வாரம் தான் டைம் இருக்குன்னு. அண்ணே, இங்க இருக்கிற வீரபாண்டிப்பட்டனம் இவ வீட்ல இருந்து வேலைக்கு போயிட்டு வரலாம்னே. அக்கா, நானும் 2 நாளைக்கு உன் கூட துணைக்கு ஸ்டேஷன் வரட்டா? அப்போ முதல் அரெஸ்ட் உன்னதான் பண்ணுவேன். பரவாயில்லையா? இல்ல சம்மு, நீ என் மகன் தானே. ஆனா ஒரு தகப்பனா இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையை ஒண்ணு விடாம செஞ்சுட்டல. இந்த பிள்ளைய படிக்க வச்சது, அவளை அந்த பரீட்சையை எழுத வச்சது எல்லாமே நீதானல. ஒரு தகப்பனா நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஒத்த ஆளா நின்று நீ செஞ்சு முடிச்சிட்டீல. உடம்புடிக்கு போய் கருப்பட்டி வாங்க சொன்னதுக்கு நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு இப்பதானே நீ நக்கல் பேசுத. இல்ல பாத்தீங்களா, அவளுக்கு போஸ்டிங் வந்தானே எப்படி மாத்தி பேசுறாரு. இல்ல வீரா, பெரிய சாதனை தாம்ல. அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறது உனக்கு என்னமாச்சு நான் தரணும்ல. சொல்லுல, உனக்கு என்ன வேணும்? மாமா, என்ன இது? போஸ்டிங் கிடைச்சதுக்கலாமா gift பண்ணுவாங்க? எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. ஏடி அசகி, இவன் எப்படி பேசுதா? ஏட்டி, மாமா தான் ஆசையா கேக்குறாருல, என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்க. எனக்கு என்னடி குறை? நீங்க அம்புட்டு பேரும் எனக்காக சந்தோஷப்படுதீங்களே, எனக்கு அது பத்தாதா? ஏண்டி, என் அண்ணன் கேக்குறான், சும்மா சினிமா டயலாக்ல பேசிட்டு இருக்க. ஏன் இல்ல, நான் மட்டும் நான் யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேனாக்கும். பேசுதா பாரு பேச்சு. நெசமாவே எனக்கு ஒண்ணு வேணாண்டி. எல்லாம் தான் அண்ணன் வேண்டிய அளவுக்கு வாங்கி கொடுத்துருச்சுல. ஆமா, தங்கச்சி விஷயத்துல அவன் என்னைக்கு குறை வச்சிருக்கான். மாமா, செய்யணும்னு நினைச்சா அக்காவுக்கு தங்க செயினா வாங்கி கொடுங்க மாமா. ஏட்டி, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன உனக்கு செயின் வேணுமா? அதான் பக்கத்து இலைக்கு பாயசத்தை ஊத்துக்கன்னு சாடமாடியா கேட்டுட்டு கேக்கும். எனக்கும் வாங்கி கொடுத்தா நான் என்ன வேணான்னு சொல்ல போறேன்? இல்ல கனி விடுல, உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டா போச்சு. வீராவுக்கு நான் ஒரு செயின் வாங்கி கொடுக்குறேன். ஏட்டி அசகி, சரிதானே? சரி பாத்துடா, உன் பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டா உன்னால எதுவும் செய்ய முடியாது. மாமா, எது சொன்னாலும் நான் ஒண்ணும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன, சாயந்தரமே போய் கனிக்கொன்னு வீராக்குன்னு 2 செயினை எடுத்துருவோம். ஹலோ, இதையாச்சும் பத்திரமா வாங்கிட்டு வா. திருடங்கிருடன் திருடிட்டு போயிட போறான். சேட்டு, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? இத என்ன செய்யணும்? வைக்கணுமா இல்ல விக்கணுமா? விக்கணும் சேட்டு.
ஏதோ நல்ல ரேட்டு வந்தா போட்டு கொடு செட்டு. என்ன வெயிட்டுப்பா? 1 பவுனா 1/2 பவுனா என்ன வெயிட்டுப்பா சொல்லுப்பா. 2 பவுன் இருக்கு செட்டு. உன்னதானே இது? சத்தியமா ஏன் நகை தான் செட்டு. வாங்கினப்ப எத்தனை கிராம்னு மறந்து போச்சு. நீயே வெயிட் போட்டு பாரு செட்டு. சத்தியமா தங்க தான் செட்டு. இப்பதான் நகை கடையில இருந்து வருது. அட நம்ம பிரசிடண்ட் போட்டோ களவாணி பசங்க நம்ம பிரசிடண்ட் கிட்டே ஆட்டையை போட்டிருக்கானுங்களே. என்ன செட்டு இவ்வளவு நேரம் யோசிக்கிற? தங்கம் தானே, என்ன ரேட்டு எவ்வளோன்னு வாங்கிக்குவ? இருப்பா வெயிட் பார்த்துக்கிறேன். பணம் கொடுத்துருவாரு. இரு பார்ப்போம். 10 கிராம் காட்டுதியா. 1 கிராமுக்கு 6500 ரூபாய் மார்க்கெட் ரேட்டு. இதுல செய்கூலி சேதாரமெல்லாம் பார்க்கணும். எப்படியும் 60,000 ரூபாய் கையில கிடைக்கும். பரவாயில்ல பரவாயில்ல குடு செட்டு. ஒரு நிமிஷம், உள்ள அவ்வளோ பணம் இருக்கான்னு பாக்குறேன். இல்லைன்னா வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லணும். சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லு. இங்க இருங்க வந்துடுறேன். சூப்பர்ண்ணே. ஹலோ, நான் ராம்சிங் பேசுறேன். நம்ம நெய்க்கார சந்தில அடகு கடை வச்சிருக்கேன். விஷயத்தை சொல்லியா? 2 பேரு தங்க செயினை விக்கிறதுக்கு வந்திருக்காங்க சார். புது செயின் கருக்கு மாறல. அந்த செயின்ல இருக்க டாலர்ல பிரசிடென்ட் சார்வால் போட்டோவும் தர்மகர்த்தா மேடம் போட்டோவும் அதுல இருக்கு சார். உன் பிறந்த நாளைக்கு தான் அந்த டாலர் வச்ச செயினை வாங்குறதுக்கு முருகேசன் கடைக்கு போனேன். நல்லவேளை அவரும் கடையில இருந்தாரு. நான் சொன்ன மாதிரியே உன் போட்டோ என் போட்டோ வச்ச டாலரோட என் கண்ணே போடுற மாதிரி அவ்வளோ அழகா செஞ்சாரு. அதை வாங்கி ரசிச்சுக்கிட்டே வெளில வரேன். இல்ல கேடு கட்டு 2 பேரு அதை புடிக்கிட்டு ஓடுதாங்க. சார் ஆளுகளை பேச்சு கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் சார். இப்போ என்ன சார் செய்ய? யோ, அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நெய்க்காரி சந்து தானே, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். சர்வால் என்னாச்சு சர்வால்? யோ, சம்பவம் போய் சொல்லையா? நீ ஏறு, முக்கியமான விஷயம் இருக்கு. ஓடிடலாம். பசிக்குது சோறு வேணும்னு கேட்டானுவ. கோயில்ல டோக்கன் வாங்கி என் பேரை சொல்லி சாப்பிடுங்கடா சொன்னா என்கிட்ட இருந்து நகையை புடிக்கிட்டு ஓடுதானுவ. என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையா வாங்கின நகை என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு பொண்டாட்டிக்கிட்டே நீ அசிங்கப்படுத்திட்டீங்களா? வண்டியில ஏத்து. உன்னை ஸ்டேஷன் கூட்டு போய் வேற என்ன வழிபறியெல்லாம் இருக்குன்னு விசாரிங்க. சரி வாங்க, நான் வந்துடுறேன். வா மச்சான். செயின் எங்கயா? இந்தாங்க சார், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இதானே மச்சான்? ஆமால, நான் சொன்னல எம்பிட்டு அம்சமா செஞ்சிருக்காரு பத்திலா.
இதைத்தான் நேற்று பரணி கிட்ட கொடுக்க முடியாம போயிடுச்சு. பத்தாவதுக்கு கெட்ட பேர் வேற. நீ என் கூட சேர்ந்து நம்மள என்ன? அட விடு மச்சான், இப்ப போய் சமாதானப்படுத்திக்கலாம் வா. அண்ணாச்சி ரொம்ப நன்றி அண்ணாச்சி. பரவாயில்ல இருக்கட்டும் சார். ட்ரைனிங் அப்பவே 6 மாசம் ஸ்டேஷன் டியூட்டி போட்டுருவாங்கடி. அந்த டைம்ல 1 ஸ்டார் தான் கொடுப்பாங்க. அந்த டைம்ல எங்க பேரே ட்ரைனிங் எஸ்ஐ தான். என்ன தோள்பட்டையில 1 ஸ்டார் தான் இருக்கும். அட ஏற்கனவே நீ எஸ்ஐ தானக்கா? ஆமாண்டி, எப்ப அவ அகாடமில ட்ரைனிங் முடிச்சாலோ அப்பவே அவ எஸ்ஐ தான். இப்ப போட்டிருக்கிறது நேரடியா எஸ்ஐ தானடி? இல்லட்டி இங்கேயும் 1 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட் தான். இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா எஸ்ஐ ஆக முடியும். ஏதா அப்ப நீ தன்னிச்சையா யாரையும் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது, யாரையும் விசாரிக்கவும் முடியாது, அப்படிதானே? விசாரணை எல்லாம் பண்ணலாம்ப்பா. மத்த பவர்லாம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான்ப்பா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேஷன்ல 1 வருஷம் தான் இருப்பியா? ஆமாக்கா, அதுக்கப்புறம் தான் நான் தனியா எஸ்ஐங்கிற போஸ்ட்ல செயல்பட முடியும். இல்ல என்ன 2 பேரும் களைச்சு போய் வரீங்க? விடிஞ்சு எந்திரிச்சா சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன் கையை காலை கட்டி போட்டு வீட்டுல அடைச்சு போட்டதான் உனக்கு அறிவு வரும். இருடா உனக்கு இருக்கு. எங்க போற வா? இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேங்க. டேய், நில்றா. எங்கடா ஓடுற? இரு இரு நில்றா.